ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம். மகாபெரிவாலே நமக்கு ஒரு அற்புதம் தானே. அப்பேற்பட்ட மகாபெரிவாளை பற்றி, மகானை பற்றி, அவர் எப்போது எங்கு பிறந்தார், அவர் 68வது பீடாதிபதியாக எப்போது பொறுப்பேற்றார், அவரை பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். கலியுகத்தின் ஒவ்வொரு நாளும் நகர நகர அதர்மங்களும் அநியாயமும் பெருக்கெடுத்து கொண்டே போகும். இந்த அவலங்களிலிருந்து அப்பாவி மக்களை மீட்பதற்கென்று தேசத்தின் பல பகுதிகளிலும் மகான்களது அவதாரம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். தர்மத்தின் வழியில் நடந்து நியாயத்தை நிலைநாட்டுவதே மகான்களின் தலையாய பணியாக இருக்கும். எவரெவருக்கெல்லாம் பாக்கியமும் கொடுப்பினையும் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் மகான்களது அறிவுரைகளை கேட்டு அவர்களது வழிகாட்டுதல் படி நடந்து நற்கதியை அடைவார்கள். அதுபோல்தான் காஞ்சி மகாபெரிவா என்கிற கலியுக தெய்வத்தின் அவதாரமும் இந்த பூமியில் நிகழ்ந்தது. காஞ்சி மகாபெரிவா 1894 வருடம் மே மாதம் 20ஆம் தேதி விழுப்புரத்தில் அவதாரம் செய்தார். தெய்வ குழந்தையை மகனாக பெற்றெடுக்கும் பாக்கியமடைந்த பெற்றோர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகள், மகாலட்சுமி தம்பதியர். குழந்தைக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுவாமிநாதன். 8 வயது வரை தந்தையிடம் கல்வி கற்றார். சங்கீத பயிற்சியையும் ஸ்லோகங்களையும் தாயிடம் கற்றார். திண்டிவனத்தில் பள்ளி படிப்பு ஆரம்பமானது. எல்லாவற்றிலும் முதல் மாணவராக திகழ்ந்தார் சுவாமிநாதன். பள்ளி ஆசிரியர்களிடமும் பெரியோர்களிடமும் இவர் கொண்டிருந்த மரியாதையும் பணிவும் மெச்சத்தக்கதாக இருந்தன. பள்ளியில் நடந்த போட்டிகளில் வென்று பரிசுகளை வாங்கி குவித்தார். பள்ளியில் நடக்கின்ற விழா என்றாலே சுவாமிநாதனுக்கு பரிசுகள் காத்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வயதில் திருப்புமுனை ஏற்படும் அல்லவா? அந்த வகையில் சிறுவன் சுவாமிநாதனுக்கு 12 வயது இருக்கும்போது மாபெரும் திருப்புமுனை நடந்தது. இதை திருப்புமுனை என்று சொல்வதை விட ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு இவரை அழைத்து செல்ல இறைவன் திட்டமிட்ட காலம் என்று சொல்லலாம். அப்போது காஞ்சி காமகோடி பீடத்தின் 66வது பீடாதிபதியாக விளங்கிய மகான் திண்டிவனம் பக்கத்தில் உள்ள பெருமுக்கல் என்னும் ஊரில் தங்கியிருந்தார். இந்த பீடாதிபதியை தரிசிப்பதற்காக சுவாமிநாதனை கூட்டிக் கொண்டு அவனது பெற்றோர் பெருமுக்கலுக்கு சென்றார்கள். நிறைய பக்தர்கள் அங்கே கூடியிருந்தாலும் பீடாதிபதியின் பார்வை சிறுவன் சுவாமிநாதன் மீது விழுந்தது. அன்பு பார்வையால் அவனை ஈர்த்தார். எதிர்காலத்தில் காமகோடி பீடத்தை கட்டி ஆள வேண்டியவன் அல்லவா நீ என்று மனதுக்குள் ஒரு குறும் புன்னகையுடன் சுவாமிநாதனை உற்று நோக்கிவிட்டு தன் பக்கத்தில் அவனை அழைத்தார். அறநெறி சார்ந்தும் ஆன்மீகத்தை ஒட்டியும் சிறுவனிடம் பல கேள்விகள் கேட்டார். எல்லாவற்றுக்கும் தங்கு தடையில்லாமல் பதில்கள் பளிச் பளிச்சென்று வந்து விழுந்தன. இவற்றில் திருப்தி அடைந்தார் 66வது பீடாதிபதி. அவனை மனம் திறந்து பாராட்டினார். அதற்கு பிறகு சுவாமிநாதனின் பெற்றோரையும் பக்கத்தில் அமர்ந்திருந்த மற்ற பக்த கோடிகளையும் பார்த்து, இவன் எதிர்காலத்தில் ஒரு மகா புருஷனாக வருவான் என்று பெருமையுடன் தெரிவித்தார். தனக்கு அடுத்து சுவாமிநாதன் இந்த காமகோடி மடத்தின் பீடாதிபதி ஆக வேண்டும் என்று 66வது பீடாதிபதி தீர்மானித்தார். ஆனால் அடுத்து வந்த காலத்தில் இவர் சித்தியானதும் காலத்தின் கட்டாயமாக 67வது பீடாதிபதியாக லக்ஷ்மிகாந்தன் என்பவர் பொறுப்பேற்க நேர்ந்தது. விதியின் விளையாட்டை பாருங்கள். 67வது பீடாதிபதி தான் பொறுப்பேற்று கொண்ட 7 நாட்களுக்குள் சித்தியாக தன் குருவான 66வது பீடாதிபதியின் விருப்பப்படி சிறுவனான சுவாமிநாதனை 68வது பீடாதிபதியாக பொறுப்பேற்க வைத்தார். இந்த பீடத்தை தாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்பது பலரது விருப்பம். அது என் மூலமாக நிறைவேறுகிறது என்று சொல்லிவிட்டு
சுவாமிநாதனை ஆசிர்வதித்துவிட்டு சித்தியானார் 67வது பீடாதிபதி. தனது 13வது வயதில் 68வது பீடாதிபதியாக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற திருநாமத்துடன் பொறுப்புக்கு வந்தார் சுவாமிநாதன். பின்னாளில் மகா பெரியவா, மகா சுவாமிகள், பெரியவா என்றெல்லாம் உலகம் இவரை போற்றி அழைக்க ஆரம்பித்தது. 100 வயது வரை வாழ்ந்து காஞ்சி ஸ்ரீ காமகோடி மடத்துக்கும் இந்து சனாதன தர்மத்துக்கும் பெருமை சேர்த்தார். இன்றைக்கு நம்மிடம் சாஸ்திரங்களும் வழிபாட்டு முறைகளும் பக்தி சிந்தனையும் இருந்து வருகிறது என்றால் அதற்கு காஞ்சி மகா பெரியவா ஒரு முக்கிய காரணம் என்பதை நாம் எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது. மகா பெரியவாளிடம் மிகவும் அதிசயித்து பேசப்பட்ட நற்குணங்கள் ஏராளம். எளிமை, கருணை, காருண்யம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். தன்னை தரிசிக்க வருகின்ற அனைத்து பக்தர்களையும் அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரே தராசு தட்டில் வைத்து பார்ப்பார். பணக்காரர் என்றால் ஒரு மரியாதை, ஏழை என்றால் ஒரு ஏளனம் என்பது இவரது அகராதியில் என்றும் இருந்ததில்லை. எத்தனையோ பிரபலங்களுக்கு இவரை தரிசிக்க உடனடி அழைப்பு கிடைக்காமல் 1 வாரம் வரை கூட இவரது திருச்சந்நிதியில் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மிக சாதாரணமான ஒரு ஏழை இவரது சன்னதிக்கு வந்தால் அவருக்கு உடனடி அழைப்பு கிடைத்து ஆசீர்வாதம் வழங்கிய சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. ஃபோன் எடுத்து பேசியதில்லை, பணத்தை கையால் தொட்டதில்லை, கார் போன்ற உல்லாச வாகனங்களில் ஏறி பயணித்ததில்லை. தான் மிகவும் சாதாரணமானவரே என்பதை பெரும் சபைகளில் இயல்பாக சொல்லிக் கொண்டவர். புலனடக்கம் என்பது சந்நியாசிகளுக்கு முக்கியம். அதன்படி 5 புலன்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்தார். இவற்றுள் அதிகம் நாம் கட்டுப்படுத்த வேண்டியது நாக்கை. இந்த நாக்கு சுவைக்கும் அடிமையாகிறது. பலரை தாறுமாறாக விமர்சனம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறது. ஒரு சமயம் மகா பெரியவா பிட்சை எடுத்துக்கொள்ளும் போது அதில் கீரை பரிமாறப்பட்டது. சுவை காரணமாக அந்த கீரையை மகா பெரியவா முழுக்க சாப்பிட்டுட்டார். பிட்சை தயாரிக்கக்கூடியவர் மகா பெரியவாளுக்கு கீரை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாளும் அதை தயாரித்து மகா பெரியவாளுக்கு பரிமாற ஆரம்பித்தார். 2-3 நாட்கள் கீரையை எடுத்துக்கொண்ட மகா பெரியவா அடுத்த நாளிலிருந்து திடீரென அறிவிக்கப்படாத ஒரு உபவாசத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார். ஏதரா பெரியவா பிட்சை எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லையே, நாம ஏதாவது தப்பு செய்து விட்டோமோன்னு பிட்சை தயாரிப்பவரும் ஸ்ரீமடத்து அதிகாரிகளும் கலங்கி தவித்தார்கள். தங்கள் மேல் தவறு இருந்தால் மன்னித்து அருளுமாறு மகா பெரியவாளிடம் வேண்டினார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. 2-3 நாட்கள் தொடர்ந்து கீரையை பிட்சையில் சேர்த்து கொண்டதால் அதன் மீது ஒரு ஆர்வம் வந்துவிட்டது மகா பெரியவாளுக்கு. அடுத்த நாளும் இந்த கீரையை மனம் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுமே என்று தன் நாவை கட்டுப்படுத்தும் விதமாக உபவாசம் துவங்கிவிட்டார் என்று. உணவின் மீது தனக்கு ஆர்வம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சாப்பிடுவதையே சில நாட்கள் நிறுத்தியதாக பின்னர் ஸ்ரீமடத்து அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. இந்த கீரை சம்பந்தப்பட்ட இந்த ஒரு அற்புதத்தை நான் ஏற்கனவே ஒரு பகுதியில் சொல்லியிருக்கேன். எத்தனை முறை படித்தாலும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம். எல்லாமே ஒரு கட்டுப்பாடு வேணுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது இல்லையா? பெரிய பெரிய பணக்காரர்கள் ஸ்ரீமடத்துக்கு பணம், பொருள், நிலம் போன்றவற்றை காணிக்கையாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஸ்ரீமடத்தின் அன்றாட தேவைக்கு போக எஞ்சியதை அன்னதானத்துக்கும் ஆலய கும்பாபிஷேகங்களுக்கும் ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்தினார் மகா பெரியவா. உதவிகளை எதிர்பார்த்து ஏழைகள் ஸ்ரீமடத்தின் வாசலை மிதித்துவிட்டால் தன் ஞான திருஷ்டியின் மூலம் அவர்களது தேவையை அறிந்து கேட்காமலேயே அருகே அழைத்து உதவினார் மகா பெரியவா. மனித வடிவில் மகானாக தெரிந்தார். மகான் வடிவில் தெய்வமாக தெரிந்தார். இவரது அருளையும் ஆசியையும் பெற்று வாழ்ந்தால் வாழ்வில் மேம்படலாம் என்று பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க இவருக்கு வழிபாடு செய்து வருகின்றன.
இவரது பிறந்த நட்சத்திரமான அனுஷம் மாதா மாதம் உலகம் முழுக்க பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் இந்த மகானது பிருந்தாவனம் அமைந்துள்ள இடத்தில் சிறப்பு அபிஷேகமும் தங்கத்தேர் பவனியும் நடைபெறும். அமெரிக்காவில் இவருக்கு பிரம்மாண்டமான மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. இப்படி இந்த அனுஷ பூஜை இன்றைக்கு நடக்காத உலக நாடுகள் இல்லை என்றே சொல்லலாம். 1994 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த மகான் சித்தியானதையே ஆராதனை தினம் என்ற பெயரில் வணங்கி வருகிறோம். காஞ்சி மகாபெரிவாளின் திருப்பாதம் பணிந்து அவரை போற்றி ஆசிகள் பெறுவோம், ஆனந்த வாழ்வு அடைவோம். ஒரே சூரியன்தான் உலகில், ஒரே சந்திரன்தான் உலகில், அதுபோல் ஒரே ஒரு மகாபெரிவாதான். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.